ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வர டயத்தில் ஸ்நாக்ஸாகவோ கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை 2 in 1 ரெசிபியை வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 பேருக்கு செய்கிறேன். ஸோ இந்த பவுல் ஃபுல்லாக கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு கரைக்கும் போது ஒன் சைடாகவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு கலந்துரும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு தேவையான ஆயில் சேர்த்து கடுகு பொரிய விட்டுக்கணும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணின ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா கரியாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த பச்சை வாசனையுமே போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டைகளை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. முட்டைகளை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணிடக்கூடாது, வேக விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக ஓவராலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு எக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். முட்டை நல்லா வெந்த உடனே உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவு 10 நிமிஷம் போல் ஊறி வந்திருக்கு. இதை கொஞ்சம் தின்னான தோசையாக நம்ம ஊற்றிக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்த உடனேவே திருப்பி போட்டுக்கணும். நம்ம நார்மல் தோசை சுடும்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக ஓரளவுக்கு வெந்த உடனேவே நம்ம திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபி வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒன் சைடாக மடக்கி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா ஆயில் ஆட் பண்ணுங்கள். 2 பக்கமும் ஆயில் ஆட் பண்ணி, இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க. நல்லா உங்களுக்கு ஒன் சைடு நல்லாவே அந்த ஸ்டஃபிங் உள்ளே நின்றுக்கு, உங்களுக்கு வெளியில் வராது. நல்லா சுட்டு எடுத்துருங்க. சூப்பரான எக் பராத்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கோதுமை மாவு இல்லை மைதா மாவு 2லேயுமே செய்யலாம். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சட்னி எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.